இன்னைக்கு நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கியூரியஸான டாபிக்கை பத்தி பேச போறோம். அப்படி என்ன கியூரியஸான டாபிக் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒன்றும் இல்லைங்க, இப்போ மாதம் வந்து 12 மாசம் இருக்கு ஒரு இயருக்கு. ஜனவரி இருக்குது, பிப்ரவரி இருக்கு, மார்ச் இருக்கு, ஏப்ரல் இருக்குது. இப்போ மொத்தம் 12 மாசம் இருக்குது. இதுல பிப்ரவரியில மட்டும் ஏன் 28 டேஸ் வச்சாங்க? லீப் இயர் வந்து அது 29 ஆகுது, அது வேற. ஏன் இதுக்கு மட்டும் 28 டேஸா வச்சாங்க? ஏன் ஜனவரிக்கு வச்சிருக்கலாம், மார்ச்சுக்கு வச்சிருக்கலாம், ஜூலைக்கு வச்சிருக்கலாம், ஆகஸ்ட்டுக்கு கூட வச்சிருக்கலாம். ஏங்க இந்த பிப்ரவரிக்கு மட்டும் 28 டேஸை வச்சாங்க? இந்த யோசனை இப்போ வந்தது இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் யோசிச்சிருக்கேன் இதை பற்றி. அப்பப்போ யோசிச்சிருக்கேன். உங்களில் நிறைய பேர் இதை பற்றி யோசிச்சிருக்கலாம், எப்படி 28 டேஸ் இருக்கணும். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். யோசிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் நம்ம எங்கேருந்து வரலாம்னா, இந்த டிஜிட்டல் கிளாக்ஸு, கூகுள் கேலண்டர்ஸு இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே ரோமானியர்கள் உருவாக்கிய கேலண்டர்ஸ் தான் எல்லாருமே யூஸ் பண்ணாங்க. இந்த ரோமானியர்கள் வந்து பல கிறுக்கு வேலைகள்லாம் செஞ்சு தான் இப்போ கேலண்டரை மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி என்ன கிறுக்கு வேலைகள்லாம் செஞ்சாங்கன்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னன்னா, இந்த ரோமானியர்கள் கேலண்டர்ஸை உருவாக்கும் போது மொத்தமே எத்தனை மாதம்னா 10 மாதம் தான். ஏன்னா குழந்தை பெக்கிற மாதிரி 10 மாதம் சொல்கிற, ஆமாம் 10 மாதம் தான். மாதம் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா மார்ச்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இருந்தது. மார்ச் தான் மாதமே. அதுலேருந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதிரி தான் மாதங்கள் இருந்தது. ஆனால் பேர்கள் வந்து மாறி இருக்கலாம். நம்ம இந்த இப்போ சொல்கிற பேர்கள் இருக்குங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு மாதிரியாக மாற்றினாங்க. அந்தமாரி சில பேர்கள் மாறி இருக்கலாம். ஏன் இப்படி மாறி இருக்கலாம்னு சொல்கிறேன்னா, ஜூலியஸ் சீசர் இருக்கார்ல, அவர் அரசராக இருக்கும் போது தான் ஜூலைன்னு பேர் வச்சாங்க. ஜூலை மாதத்துக்கு ஜூலியர், ஜூலை. அதே மாதிரி அவருக்கு அடுத்து வந்த அரசர் தான் வந்து அகஸ்டஸ். அவர் பேரில் தான் வந்து ஆகஸ்ட் மாதம் இருக்குது, ஆகஸ்ட்னு சொல்லிட்டு. இப்படி பேர்கள் மாறி இருக்கலாம். ஆனால் ஏன் அங்கே மட்டும் 10 மாதத்தை ரோமானியர்கள் யூஸ் பண்ணாங்கன்னா, ஜனவரியும் பிப்ரவரியும் மாதம் இருக்குல்ல, இந்த மாதம் வந்து ரோமானியர்கள் பகுதியில் வந்து பயங்கர குளிராக இருக்கும். இந்த குளிரில் நடுங்கிட்டு இருக்கிற வேலையில் நமக்கு இந்த காலண்டர்லாம் தேவையா அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க இதை பெருசாக கணக்கிடலை. இந்த காலத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கலாம், இல்லை வெளில வரதே பெருசு, இதில் காலண்டர்லாம் பார்த்து நம்ம போய் செயல்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணி இந்த 2 மாதத்தை கணக்கிலே அவங்க ரொம்ப நாளுக்கு வச்சுக்கல. ஆனால் கிமு 713 வந்த லூமா பாம்பிலியஸுங்கிற அரசர் தான் யோசிக்கிறாரு, என்னடா இது மாதம்னா 10 மாதம் தான் இருக்குது, இந்த 2 மாதம் நம்ம எதுவுமே கணக்கிலே வைக்கல, கணக்கில் வைக்காமலே டக்கு நம்ம மார்ச்சுக்கு போயிட்டோம், அதை ஒரே மெஸ்ஸியாக இருக்குது, ஒரு குழப்பமாக இருக்குது, இது நம்ம சரி கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி புதுசாக 2 மாதத்தை உருவாக்குறாரு. அதுதான் ஜனவரியும் பிப்ரவரியும். ஆனால் என்ன இதில் ட்விஸ்ட்னா, இதுதான் லாஸ்ட் மாதமே, ஃபஸ்ட்டு மாதம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது மார்ச், முடியறது வந்து பிப்ரவரி. இந்த மாதிரி மாதங்களை வரிசைப்படுத்துறாரு நம்ம லூமா பாம்பிலியஸ். இப்படி பண்ணும்போது என்ன பிரச்சனை வந்ததுன்னா, ரோமானியர்களுக்கு வந்து இரட்டைப்படை எண்கள்னாவே ஒரு துரதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. அது வந்து ரொம்பவே அன்லக்கி நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. ஸோ வந்து அவங்களோட மாதத்தில் வந்து 29 டேல முடியணும், அப்படி இல்லைன்னா 31வது நாள் முடியணும். அந்த மாதிரி கணக்கு பண்ணி இந்த 12 மாதத்தையும் வச்சுருந்தாங்க. இப்படி புதுசாக 2 மாதத்தை சேர்த்தும் கூட ஒரு முழுமையான இயருங்கிறது உருவாகல அந்த டைமில். அப்போவும் பிப்ரவரி மாதம் கொஞ்சம் அடிபட்டது. இந்த மாதிரி பல குழப்பங்களோட இருந்த இந்த காலண்டரை சரி பண்ணாதான் கிமு 45 வராரு ஜூலியஸ் சீசர். இவர் வந்து தான் ரியலைஸ் பண்ணுறாரு, என்ன ரோமன்ஸ் காலண்டர் வந்து ரொம்பவே குழப்பமாக இருக்குது, இது சரி வருமா இல்லையான்னு யோசிக்கிறாரு. யோசித்து சூரியனை அடிப்படையாக வச்சு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணி 365 நாள் தான் 1 இயர், அதாவது 365 நாள் புள்ளி 24 நாட்கள் தான் 1 இயருங்கிறத அவர் முடிவு பண்ணுறாரு. சூரியன் அடிப்படையில் ஒரு முழுமையான காலண்டரை இவர் உருவாக்கி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாரு. ஒரு வருஷத்துக்கு இத்தனை நாளுப்பா, ஜனவரி மாதம்தான் ஃபர்ஸ்ட் மந்த்து அப்படிங்கிறத முடிவு பண்ணதே ஜூலியஸ் சீசர் தான். அதனால தான் இது ஜூலியன் காலண்டர்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் மார்ச் மாதம் தான் மாதமாக இருந்தது. ஜூலியஸ் சீசர் வந்து தான் ஜூலியன் காலண்டர்னு ஒன்று உருவாக்கி ஜனவரி மாதத்தை ஃபர்ஸ்ட் மாதமாக கிரியேட் பண்ணுறாரு. அப்போ கூட பிப்ரவரிக்கு 30 நாட்கள் இருந்தது. இவங்களுக்கு ரெட்டைப்படை பிடிக்காதுங்கிறதுக்காக 29 நாட்கள்ங்கிறத அதை கணக்கில் வச்சுக்கிட்டாங்க. சரி, இது எங்கே அடி வாங்குதுன்னு பார்த்தா, அதுக்கு அடுத்தது ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து சில சேட்டைகள் செய்கிறாரு. அவர் யாருன்னா, இவருக்கு அடுத்தது அரசராக வரக்கூடிய அகஸ்டஸ்ங்கிறவர். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து இதெல்லாம் பார்க்குறாரு, மாதத்தெல்லாம்
ஒவ்வொரு மாசமா பார்க்கும் போது ஜூலியஸ் இருந்தார், அவர் பேரு ஜூலை மாசம் வந்தது. அதுக்கடுத்து வர ஆகஸ்ட் மாசம் தான் இவர் இருக்கிறதுனால இவரோட பேரா வச்சுக்கிட்டாங்க. ஆகஸ்ட்டுங்கிற மாசத்துக்கு அகஸ்டஸ்ங்கிற அவரோட பேரை தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இவரோட பேர் வந்த நாட்கள் மட்டும் என்ன இருக்குன்னா 30 நாட்கள்ல முடியுது. அவரோட நாட்கள் பார்த்தோம்னா 31 நாட்கள்ல முடியுது. இவர் யாருது ஜூலை மாசம் வந்து 31 நாட்கள்ல முடியுது. ஆனா ஆகஸ்ட் மாசம் 30 நாள்ல முடியுது. என்னடா இது, நம்மளோட பேர்ல இருக்குது, ஒரு நாள் கம்மியா முடியுது, இது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா நமக்கு அப்படின்னு ஒரு ரோசத்தை படுறாரு பாருங்க. பட்டுட்டு என்ன பண்றாருன்னா, எட்ரா காலண்டரை நான் சொல்ற மாதிரி எழுதுறான்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் மாசம் இன்னையிலேருந்து 31 நாள்ரா அப்படின்னு சொல்லி கணக்குல வைக்கிறாரு. அன்னையிலேருந்து தான் நீங்க காலண்டரை நல்லா பார்த்தா தெரியும், ஜூலையும் ஆகஸ்ட் மாசம் 31 நாட்கள் இருக்குதும். இந்த 2 மாசமும் 31 நாள் வரதுக்கு காரணமே இந்த அகஸ்டஸ்ங்கிற அரசரோட ஷேட்டை தான். இப்படி பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, ஏற்கனவே வந்து அங்க மாசம் வந்து இடிச்சிட்டு இருக்கு. பிப்ரவரி வந்து இதுவா அதுவான்னு போய்கிட்டு இருக்கு. 29 நாள்ல வந்து நிக்குது. இவர் வந்து இன்னொரு மாசத்தை வந்து இன்னொரு நாளை வந்து கடை வாங்குறதுனால என்ன ஆச்சுன்னா, பிப்ரவரி மாசம் வந்து 28 நாளோட சோழி முடிஞ்சிருச்சு. ஏன் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா, அப்பயே வந்து பிப்ரவரி மாசம் தான் லாஸ்ட் மாசமா வச்சிருந்தாங்களா, இதுதான் அப்பாவியா இருக்குது, என்ன பண்றது, நாளை வந்து சேர்க்கணும் இல்லை கழிக்கணும், இப்படி சேர்த்து கழிச்சு இதெல்லாம் கொண்டு வரும் போது கடைசியா மீறது இவ்வளவு நாள்ப்பா, 28 நாளுப்பா அப்படின்னு ஒரு கால்குலேஷனை கொண்டு வராங்க. அதுக்கு பின்னாடி நிறைய டெக்னிக்கல் கால்குலேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சந்திர காலண்டர் படி ஒரு டேட் சொல்றாங்க, அதுக்கப்புறமேட்டு இந்த இயரை கால்குலேட் பண்ணி ஒரு டேட் சொல்றாங்க. இந்த டேட்லாம் கழிக்கும் போது ஒரு 28 நாள் பேலன்ஸ் வருது. அந்த 28 நாளை தூக்கி பிப்ரவரியில போடுன்னு சொல்லி பிப்ரவரி மாசம் அன்னிலேருந்து 28 நாளோட முடியும்னு அவங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்படி ரோமானியர்கள் பல குழப்பங்களை ஏற்படுத்தி உருவாக்கிய காலண்டரை தான் நம்ம இப்போ வரைக்கும் பயன்படுத்தி வரோம். அதுக்கப்புறம் அதை யாரும் மாத்தலன்னு வச்சுங்க, இப்போ நம்ம நினைச்சா கூட மாத்திக்கலாம் போல. நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு காலண்டர் உருவாக்கிட்டா என்ன, இதுதான்டா டேட்டு, இதுதான்டா மாசம் அப்படின்னு உருவாக்கிட்டா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஜனவரிக்கு வந்து 10 நாள் தான், ஸ்கூல் திறக்கிற ஜூனுக்கு வந்து 11 நாள் தான், இப்படின்னு ஒரு புதுசாக ஒரு கால்குலேஷனை போட்டாங்கன்னா என்ன ஆகுன்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் வந்தால் இந்த கிரியோகரியன் காலண்டர்ஸை தான் நம்ம இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு வரோம். இந்த வரலாறு நம்ம பார்க்கும்போது இந்த லீப் இயரை வச்சு இந்த கொலம்பஸ் இருக்கார்ல, அவர் உயிர் பிழைச்சாருங்கிற ஒரு வரலாறு நமக்கு கிடைக்குது. ஒரு கதை, ஒரு ஜாலியான கதைன்னு வச்சுங்க. அதை கேளுங்களேன். என்ன கதைனா, கொலம்பஸ் இருக்காருல்ல, அவர் வந்து அமெரிக்காவை கடல் வழியா போய் கண்டுபிடிச்சாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் என்ன பண்றாரு, கடல் வழியா போய் நிறைய இடத்த தேடி அலையிறாரு. தேடி அலையும் போது இந்த ஜமைக்காவில் இருக்கிற ஒரு தீவுல மாட்டிக்கிறாரு. ரொம்ப நாட்களா அங்க இருக்கிற மக்கள் வந்து இவருக்கு வந்து எந்த சாப்பாடு இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை நிப்பாட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்களாம் கொடுக்க மாட்டோம்ப்பா, அவன் வேலையை பார்த்துட்டு போ, நீ பாட்டு கடல் வழியா எங்கேயாவது போ அப்படின்னு சொல்லி கொடுக்கறத நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்ட உடனே என்னடா பண்றது, நம்ம உயிர் வாழணுமே, அது என்னதான் பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. யோசிக்கும் போது தான் ஒன்று ஞாபகம் வருது. இது வந்து பிப்ரவரி மாசம்னா இப்போ கடைசியில 29ஆம் தேதி வந்து இது லீப் இயர், 29ஆம் தேதி வந்து சந்திர கிரகணம் வரும். இந்த சந்திர கிரகணத்தை வச்சு இவங்களை ஏதாவது ஏமாத்தலாமா அப்படின்னு கொலம்பஸ் ஒன்று முடிவு பண்றாரு. முடிவு பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கூட்டுறாரு. ஒரு கூட்டத்தை கூட்டி என்ன சொல்றாருன்னா, அங்க பாத்துக்க, நாங்க வந்து கடவுளோட குழந்தைகள், எங்களுக்கு நீ உதவலைன்னா இப்போ வந்து கொஞ்ச நேரத்துல சந்திரன் வந்து ரெட் கலர்ல ஆகி கடவுள் வந்து உங்களை எல்லாரையும் தண்டிச்சிருவாரு அப்படின்னு ஒரு புருடாவை போடுறாரு. ஆக்சுவலா என்னன்னா, சந்திர கிரகணம் அன்னைக்கு வந்து அந்த நிலா வந்து ரெட் கலர் ஆகும், அதை காமிச்சு இவங்களை ஏமாத்தலாம்னு சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனே அதே மாதிரி சந்திரன் வந்து நிலா வந்து ரெட் கலர் மாறுது. அதை பார்த்த உடனே மக்கள்லாம் பயந்து போய் ஐயோ கடவுள் நம்மளை தண்டிச்சிருவாங்களே சொல்லிட்டு, சரி இவங்களுக்கு உதவி, இவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துடலாம் சொல்லிட்டு கொலம்பஸுக்கு வந்து சாப்பாடுலாம் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்து முடிச்ச பிறகு சந்திர கிரகணமும் முடியுது. முடிஞ்ச பிறகு என்ன ஆகுதுன்னா, நிலா வந்து நார்மல் ஒயிட் கலருக்கே மாறுது. நிலானா அந்த சுத்தி இருக்கிற வானம் அது எல்லாமே ஆரஞ்சு கலர்ல மாறணும் சந்திர கிரகணம் டைம்ல. அதை வச்சு ஒரு கேமை பிளே பண்ணியிருக்காரு நம்ம கொலம்பஸ். இப்படி அந்த லீப் இயர் ஒரு நாள் அன்னைக்கு சந்திர கிரகணம் இல்லைன்னா நம்ம கொலம்பஸ் பசியில செத்து போயிருக்கலான்னு நிறைய இடத்துல சொல்றாங்க. ஸோ கொலம்பஸோட உயிரை காப்பாற்றியது யாருன்னு பார்த்தா அந்த சந்திர கிரகணம் கிடையாது, அங்க வந்த மக்களும் கிடையாது. இந்த அப்பாவியா வெட்டி போட்டாங்களே கடைசியா 28 நாள்னு ஒரு மாதத்தை, அந்த மாதம் தான் வந்து கொலம்பஸோட உயிரையே காப்பாத்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய கதைகளை சொல்லிக்கிட்டே போகலாம், அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை. இதோட நம்ம இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கியூரியஸான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சக்தி.